இங்கே நம்ம ஹீரோ ஒருத்தன் பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு பொண்ணையாக இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஒவ்வொரு பொண்ணும் இந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம பையனும் மனசை தளர விடவே இல்லையே, சரின்னு சொல்லி இன்னொரு பொண்ணை ஃபேஸ்புக்கில் தேட ஆரம்பிக்கிறான். பட் அதுக்கப்புறம் டைமை பார்த்தா காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி அவனும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டே கிளாஸ் ரூம்குள்ளே போனால் அங்கே ஒரு பொண்ணை பார்த்து வாயை பொழந்துக்கிட்டு நிற்கிறான் நம்ம பையன். அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் ஹீரோவை நார்மலாக்கி 2 பேரும் போய் கிளாஸில் ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காந்து இன்ட்ரடியூஸும் ஆகிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, இன்ட்ரடியூஸ் ஆன கையோட அந்த பொண்ணுக்கு ஃபேஸ்புக்கில் ரெக்வெஸ்ட்டு கொடுத்துட்றான். கொடுத்தது மட்டும் இல்லாமல் அக்செப்ட் ஆகி அந்த பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச லுக்கில் போகிறான். பட் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நான் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு நாளைக்கு கொரியன் பையன் மாதிரி போகிறான், ஒரு நாளைக்கு எட்சிரன் மாதிரி போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் சும்மாவா கண்டுக்கவே இல்லை நம்ம ஹீரோவை. உடனே நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, டேய் மச்சான் என்னடா இப்படி ஆகிப்போச்சு, அந்த பொண்ணு நான் எப்படி போனாலும் என்னை ஏற்றுக்கவே மாட்டேங்குது, என்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்ப, நீயா இருக்க தான் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு போல், ஏன் நீயா இருக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்க, நான் நானாக இருந்தால் யாருக்குடா பிடிக்கும், நான் நானாக இருக்கிறது பத்தாதுன்றதுனால தானே அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவனை ஒரு ஃபோட்டோ எடுத்து அவனுக்கே தெரியாமல் அப்லோட் பண்ணிடுறான். ஏன்டா இப்படி பண்ணுற மச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், பட் உடனே நம்ம ஹீரோயின் அவன் ஃபேஸ்புக்கில் லைக் போட்டுறா. அப்போ தான் அவனுக்கு தெரியுது நம்மளாக இருக்கதே போதும் போல் பெண்களை இம்ப்ரெஸ் பண்ண அப்படின்னு சொல்லி.